பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது இவாஞ்சலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதெல்லாம் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நம் ஹோலி ஒன்ஸ் பரிசுத்தவான்களை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று லேவியராகமம் 20:26 ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நம்மை மற்ற ஜனங்களிடத்திலிருந்து பிரித்து எடுக்கிறார் என்று நாம் அறிகிறோம். மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த தேவன் நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினால் ஆண்டவரிடத்திலிருந்து சாபத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரின் பரிசுத்தவான்களோ அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சங்கீதம் 30:4 கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கர்த்தரை கீர்த்தனம் பண்ண வேண்டும், பாடல்களை பாடி அவரை துதிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, கர்த்தரின் பரிசுத்தவான்களை அவரில் அன்பு கூற வேண்டும். அவரில் எப்படி அன்பு கூறுவது? அவரை நேசிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை கர்த்தருடைய வேத புத்தகத்தின் மூலமாக நாம் வேதத்தை தியானித்து அவரை அறிய வேண்டும், அவருக்கு காணிக்கைகளை கொடுக்க வேண்டும், அவரை உயர்த்தி புகழ வேண்டும். பிரியமானவர்களே, அதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற காரியமாகும். மட்டுமல்ல, கர்த்தரின் பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள் என்று சங்கீதம் 34:9 கூறப்பட்டுள்ளது. கர்த்தரின் பரிசுத்தவான்கள் அவருக்கு பயந்திருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை என்று சங்கீதம் 37:28 கூறப்பட்டுள்ளது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, அப்பா பிதாவே, எங்களை உம்முடைய பரிசுத்தவான்களாக ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவும், எங்களை மன்னியும், எங்களுடைய பாவம் வர எங்களை சுத்திகரியும். உம்மை கீர்த்தனம் பண்ண, உம்முடைய புகழ, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மிடத்தில் அன்பு கூற, உண்மையே ஆராதிக்க, உண்மையே வணங்கி சேவிக்க எங்களுக்கு உதவி செய்தும் எங்களுடைய பாதங்களை நீர் பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.